கோவை 76வது குடியரசு தின விழா. தேசிய கொடியை பறக்கவிட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர். நாட்டின் 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்திகுமார் பாடி வஉசி மைதானத்தில் தேசிய கொடியை பறக்கவிட்டார். தொடர்ந்து மூவண்ண பலூன்களை பறக்கவிட்டார். பின்னர் சமாதானத்தை பசை சாற்றும் விதமாக வெண்புறாக்கள் பறக்கவிடப்பட்டன. பின்னர் காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் அணிவகுப்பு நடத்திய அணித்தலைவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டனர். மேலும் சுதந்திர போராட்ட தியாகியர்களின் குடும்பங்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டது. தொடர்ந்து மாவட்டத்தில் பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயல்பட்ட 142 அரசு அலுவலர்கள், 45 காவலர்களுக்கு நற்சான்றிதழ்களும், 61 மாநகர காவல்துறையினர், 34 மாவட்ட காவல்துறையினருக்கு பதக்கங்களும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன், கோவை சரக டிஐஜி ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பல்வேறு பள்ளி கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து செயற்கை நுண்ணறிவு இணைய பக்கத்தில் எகிப்து நாட்டில் தான் முன்னதாகவே நமது தமிழ் நிலத்தில் இரும்பின் பயன்பாடு இருந்தது என்பது அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி. சி முருகன் அவர்களுக்கும் அவர்களை தொடர்ந்து திரு ராமசாமி அவர்களுடைய மகன் திரு ஐயப்பன் அவர்களுக்கும் அவர்களை தொடர்ந்து தியாகி திரு கே ராமசாமி செட்டியார் அவர்களுடைய தலைமை காவலர் திரு கே சரவணன், சுல்தான்பேட்டை காவல் நிலையம், தமிழ்நாடு முதலமைச்சர் காவலர் பதக்கம் பெறுபவர்களின் பெயர் விவரம். கோவை மாவட்ட காவல்துறையின் காவல் ஆளுநர்கள் Gracias.
Constable திரு அம்ஜித் குமார் கிரேட் 2